சேவை செய்யவும் இரட்சிப்பு தரவும் தம்முடைய தாசர்களை அழைத்ததாக ஏசாயா தீர்க்கதரிசி குறிப்பிடுகிறார். தேவனுடைய ஜனத்தை ஆற்றவும் தேற்றவும் அந்த தாசர்கள் மூலமாக செய்திகளையும் நன்மைகளையும் தேவன் கொடுத்தார். நமக்கு மெய்யான இளைப்பாறுதலை கொடுக்க தேவன் விரும்புகிறார் என்பதை இதுவரைக்கும் ஏசாயா தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் மூலமாக நாம் அறிந்து வருகிறோம். தேவ குணத்தை நம் வாழ்வில் வெளிப்படுத்துவதே நம் வாழ்வின் நோக்கம் என்பதை நாம் எப்போதும் உணர்ந்திருக்க வேண்டும். இஸ்ரவேல் எனும் தாசன், கோரேஸ் எனும் தாசன், இயேசு எனும் தாசன் ஆகிய 3 தாசர்களை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். இவர்களை பற்றி பார்ப்பதற்கு முன்னராக நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை படைத்து உருவாக்கி இந்த உலகத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன என்பதை எங்களுக்கு கற்றுத்தருகிற எங்கள் அன்புள்ள தேவனே, எங்களுடைய வேலையை நாங்கள் புரிந்து கொள்ளவும், இதுதான் எங்களுடைய முக்கியமான வேலை என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி நடக்கவும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து நடத்த வேண்டுமாய், இந்த வசனங்களை புரிந்து கொள்வதற்கு எங்கள் கண்களை திறந்தரல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். 3 wooden crosses என்னும் பாடலை கேட்டிருக்கிறீர்களா? அந்த பாடலிலே ஒரு கதை சொல்லப்படுகிறது. ஒரு விவசாயி, ஒரு ஆசிரியை, ஒரு விலைமகள், ஒரு போதகர் ஆகிய 4 பேரும் ஒரு நள்ளிரவு பேருந்தில் பயணம் செய்தார்கள். ஒருவர் விடுமுறைக்கு செல்கிறார், அடுத்தவர் உயர்கல்விக்கு செல்கிறார். அந்த விலைமகளும் போதகரும் பாவிகளை தேடி செல்கிறார்கள். 2 பேரும் பாவிகளை தேடி செல்வதற்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்கின்றன. விலைமகள் ஒரு பாவியை தேடுவதற்கும் போதகர் ஒரு பாவியை தேடுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த 4 பேரும் இந்த பேருந்தில் பயணம் செய்கிறார்கள். வழியிலே இருந்த சிகப்பு விளக்கை கவனிக்காத பேருந்து ஓட்டுநர் பேருந்தை விபத்திற்குள்ளாக்கி விடுகிறார். அந்த பெரிய பேருந்து கவிழ்ந்து உருண்டது. அவ்வாறு பேருந்து கவிழ்ந்து உருண்ட இடத்துல அந்த நெடுஞ்சாலையின் ஓரத்தில் 3 மரச்சிலுவைகள் இருக்கின்றன. ஏன் 4 இல்லை என்று ஒரு கேள்வியை அந்த பாடல் கேட்கிறது. அந்த விவசாயி மரித்தபோது தன்னுடைய பிள்ளைகளுக்கென்று 80 ஏக்கர் இடத்தை விட்டு சென்றார். அந்த ஆசிரியை அன்று மரித்தபோது மாணவர்கள் மனதில் ஏராளமான அறிவுரைகளை விட்டு சென்றார். காயமடைந்து கிடந்த நிலையிலே இருந்த அந்த போதகர் தன்னுடைய வேதாகமத்தை அந்த விலைமகள் கையிலே கொடுத்து, பரமகாணானை நோக்கிப்பார் என்று சொல்லிவிட்டு இருந்தார். இந்த கதை உங்களுக்கு எப்படி தெரியும் என்று அந்த பாடகரிடத்தில் கேட்டால், பாடகர் அதற்கு ஒரு பதில் சொல்கிறார். போன வாரம் போதகர் பிரசங்கம் பண்ணும்போது அந்த இரத்தக்கரை படிந்த வேதாகமத்தை உயர்த்தி காட்டி, இந்த வேதாகமத்தை என்னுடைய அம்மா எனக்கு கொடுத்து இந்த கதையை சொன்னாள் என்று சொன்னார். பாடல் என்ன சொல்கிறது? விலைமகளாக இருந்த அவள் மனம் மாறினாள். காரணம், போதகர் அந்த வேதாகமத்தை அவளிடத்தில் கொடுத்ததினால். இந்த பாடல் மிகவும் அருமையான அர்த்தம் நிறைந்த பாடல். இந்த உலகத்தில் எவருமே வேண்டாம் என்று ஒதுக்கப்படத்தக்கவர்கள் இல்லை. யாராக இருந்தாலும் அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை தேவன் தாமே நமக்கு தந்திருக்கிறார். யாராக இருந்தாலும் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதனால எல்லோரிடத்திலும் இந்த தேவனை பற்றி சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அவரை தேவனோடு ஒப்புரவாக்க வேண்டியது நம் ஒவ்வொருவருக்குமே கடமை. அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் முதல் வேலையாக இருக்க வேண்டும், கடைசி வேலையாகவும் இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும்.
இஸ்ரவேல் எனும் தாசனை கூட தேவன் அதற்காகத்தான் தெரிந்தெடுத்தார். அதற்கு ஒரு அழைப்பை கொடுத்தார். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னதாக ஏசாயா 41:8-9 வாசிக்கிறோம். தாசன் என்கிற வார்த்தையின் அர்த்தத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். எபெத் என்கிற எபிரேய வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படுகிறது. இந்த வார்த்தையை வேதாகமத்தில் அடிமை, ஊழியக்காரன், தாசன் என்றெல்லாம் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் இந்த வார்த்தைகளின் அர்த்தம் ஒன்றுதான், வேலைக்காரன். தேவன் நம்மை வேலைக்காரர்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? நாம் அவருடைய பிள்ளைகள் தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யும்படியாக நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு கடமையை தந்திருக்கிறார். ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லும்போது ஆபிரகாமிடத்திலே தேவன் கொடுத்த வாக்குறுதியை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எதற்காக? ஜாதிகளுக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பதற்காக. ஆம், ஜாதி என்கிற வார்த்தையின் பொருள் தேசம். தேசங்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய நோக்கம் என்ன? இந்த உலகத்தின் மக்கள் நம் மூலமாக இந்த தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய ஆசையாக இருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தை அதற்காகத்தான் தேவன் தெரிந்தெடுத்தார். இன்றைக்கு பலர் எண்ணுகிறபடி பழைய ஏற்பாட்டு காலத்தில் ரட்சிப்புக்காக இஸ்ரவேலரை தெரிந்தெடுத்தார், புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிறிஸ்தவர்களையும் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்வது முற்றிலும் தவறு என்பதை நாம் உணர வேண்டும். இஸ்ரவேல் தேசமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ சபைகளாக இருந்தாலும் சரி, ரட்சிப்பை மற்றவர்களுக்கு எடுத்துச் செல்கிற ஒரு வேலையை செய்வதற்காக இந்த நிறுவனங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கின்றனவே அன்றி, இந்த நிறுவனங்களின் ஒரு பகுதியாக இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதற்காக அல்ல. இந்த வேலையை நாம் செய்யவில்லை என்றால் நாம் ரட்சிப்பை இழந்து போய் விடுவோம் என்பதையும் நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். யாக்கோபை தேவன் அதற்காக அழைத்தார், இஸ்ரவேலை அதற்காக அழைத்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மீண்டும் மீண்டும் சொல்கிறார். என் தாசனாகிய யாக்கோபே, தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, நான் உன்னை உண்டாக்கினேன், தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினேன், நான் உனக்கு துணை செய்கிறேன், நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே என்றெல்லாம் தேவன் சொல்வதை பார்க்க முடிகிறது. யெஷூரன் என்கிற வார்த்தை மிகவும் ஒரு முக்கியமான வார்த்தை தான். பழைய ஏற்பாட்டிலே உபாகமத்திலே இந்த வார்த்தை வருகின்றது. யெஷூரன் என்றால் நேர்மையானவன் என்று அர்த்தம். இஸ்ரவேல் தேசத்தை நேர்மையானவன் என்று அழைக்கிறார். யெஷூரனுக்கு நான் ராஜா என்று சொல்கிறார். ஆனால் இந்த யெஷூரன் நினந்துண்ணி கொழுத்து உதைக்கிறான் என்றும் சொல்கிறார். என்ன நடக்கப் போகிறது என்பதை ஏற்கனவே அறிந்திருக்கிற ஆண்டவர் அவர் சொன்னபடியே நடந்தது என்பதையும் நமக்கு உணர்த்துகிறார். எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர் என்கிற எண்ணம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும். இந்த ஊழியத்தை செய்வதற்காக தேவன் இஸ்ரவேல் தேசத்தை தெரிந்து கொண்ட போதிலும் இந்த தேசம் தன்னுடைய வேலையை செவனே செய்யப்போவதில்லை என்பது அவருக்கு தெரியத்தான் செய்யும். இருந்தாலும் இந்த தேசத்தை ஆண்டவர் தெரிந்தெடுத்து ஆப்பிரிக்கா, ஆசியா, ஐரோப்பா ஆகிய கண்டங்களை சேர்க்கிற நெடுஞ்சாலை அமைந்த ஓர் இடத்திலே இந்த தேசத்தை வைத்து அங்கே வருகிறவர்கள் எல்லோரும் தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த தகுந்த விதத்திலே இந்த தேசத்தை அங்கே வைத்தார். ஆனால் தேவனுக்கு நன்றாக தெரியும், எந்த நிறுவனமும் நிறுவனமாக அங்கே இருக்கிற மக்கள் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க போவது இல்லை. ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்களில் தேவனை தேடுகிறவர்கள் இருப்பார்கள். அவர்கள் மூலமாக மற்ற இடங்களிலும் இருக்கிற தேவனை தேட ஆசைப்படுகிற மக்களை கண்டடைய முடியும் என்பது தேவனுக்கு தெரியும். இந்த அடிப்படையில் தான் ஊழியம் எல்லா காலங்களிலும் நிகழ்ந்து வருகிறது.
அப்படி தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடியவர்களுக்கு தேவன் உதவியும் செய்கிறார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று இந்த இஸ்ரவேல் எனும் தாசனுக்கு தேவன் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். இந்த இஸ்ரவேல் எனும் தாசன் ஒரு தேசமாக அந்த வேலையை செய்யாவிட்டாலும் கூட அந்த தேசத்தில் இருந்து அவர்களுக்கு கொடுத்த வேலையை செய்யக்கூடிய தனி நபர்களுக்கு தேவன் எல்லா காலங்களிலும் இம்மானுவேலாக இருந்து அவர்களை நடத்தி வந்தார் என்பதை பழைய ஏற்பாடு நமக்கு காட்டுகிறது. அந்த தேசத்தில் தாகமுள்ளவர்களாக நாம் தேவனை தேடுகிறவர்களாக இருந்தோம் என்றால் தேவன் என்ன செய்வார் என்பதை ஏசாயா 44:3 சொல்கிறது. தாகமுள்ளவனுக்கு தண்ணீர் தருவார், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவார். இதற்கு அர்த்தம் என்ன? பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்து வழிநடத்துவார் என்று அர்த்தமா? அதே வசனத்திலே இந்த அர்த்தத்தை நாம் பார்க்க முடிகிறது. உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. ஆவியானவர் என்னில் வசிக்கும்போது தேவன் என்னோடு இருக்கிறவராக காணப்படுகிறார். அவருடைய வழிநடத்துதல் எனக்கு மிகவும் மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாதவன் தன்னை தேவனுடைய பிள்ளை என்று அழைத்துக் கொள்வதில் எந்த அர்த்தமும் இல்லவே இல்லை. ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் அற்பமானவர்களாக இருந்தாலும் வெற்றி பெறுகிறவர்களாக வாழ முடியும். யாக்கோபு எனும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம் பூச்சி போல இருந்தாலும் சிறு கூட்டமாக இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. தேவன் நமக்கு துணை நிற்பார். ஏனென்றால் ஆவியானவர் நம்மோடு கூட எப்போதும் இருப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இந்த உலகத்தில் இந்த பூச்சி போன்றவர்கள், சிறு கூட்டமாக இருக்கிறவர்கள் தேவனை தேடும்போது தேவன் அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தர ஆயத்தமாக இருக்கிறார் என்று அநேக வசனங்கள் சொல்கின்றன. ஏசாயா 41:17 பாருங்கள். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆம், நன்மை இல்லை என்று நாம் வருந்துகிற சமயத்தில் அது கிடைக்கவில்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கும்போது தேவன் நமக்கு செவி கொடுத்து தேவன் நம்மை கைவிடாதிருப்பார் என்கிற வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை உணர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய சமூகத்தில் ஒப்படைப்போமா? அப்படி ஒப்படைக்கும்போது என்ன நடக்கும்? மற்றவர்கள் அதை பார்த்து புரிந்து கொள்வார்களா? சிறு பூச்சியை போன்ற ஒருவன், சிறு கூட்டமாக இருக்கிற இவர்கள் எவ்வாறு இந்த பெரிய காரியங்களை சாதிக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது அவர்கள் என்ன சொல்வார்களாம்? கர்த்தருடைய கரம் அதை செய்தது, இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்று யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். புரிகிறதா? சிறு பூச்சியை போன்றிருக்கிறவர்கள், புழுக்களை போன்றிருக்கிறவர்கள், மாயையானவர்கள், ஒன்றுமில்லாதவர்கள் பெரிய காரியங்களை செய்யும்போது, அவருடைய பிரச்சனைகளிலிருந்து அவர்கள் வெளியே வரும்போது பார்க்கிறவர்கள் என்ன சொல்வார்களாம்? கர்த்தருடைய கரம் அதை செய்தது. இதை எல்லோரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். தேவன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய நன்மையை இன்றைக்கு உங்களுக்கு செய்வதற்கு காத்திருக்கிறார். நமக்கு தேவையான தகுதியெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நாம் அவரிடத்தில் கேட்க வேண்டும். ஈஸ்வரன் செய்தது போல நினந்துண்ணி கொழுத்து உதைக்காதபடிக்கு தேவனே அதை செய்தார் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையில் நாம் பார்த்தோம் அல்லவா? தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார். அடுத்த தேசத்திலிருந்து பார்ப்பதற்கு வந்தார்கள். ஆனால் தேவன் செய்தார் என்று சொல்ல அவன் மறந்து விட்டான். அப்படிப்பட்டவர்களாக இல்லாமல் நம் மூலமாக தேவன் ஒன்றை செய்யும்போது கர்த்தருடைய கரம் இதை செய்தது என்று சொல்லக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்றால் தேவனுடைய நாமம் மகிமைப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இஸ்ரவேல் எனும் தாசனை தேவன் அதற்காக அழைத்தார். அந்த தேசத்தில் தேவன் செய்கிறதையெல்லாம் மற்றவர்கள் பார்த்து
இந்த தேசம் மாத்திரம் ஏன் இப்படி இருக்கிறது என்று கேள்வி கேட்டு இவர்களுக்கு இருக்கிற சட்டத்திட்டங்கள் மிகவும் அருமையானவை என்று கண்டுகொண்டு அதன்படி தங்களையும் மாற்ற வேண்டும் என்பது தேவனுடைய ஆசையாக இருந்தது. ஒருவேளை தேசமாக அதை செய்யவில்லை என்றாலும் இன்றைக்கு உலகத்தின் அநேக தேசங்களின் சட்டங்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கு தேவன் கொடுத்த சட்டங்களின் அடிப்படையில் அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கும்போது தேவனுடைய ஆசை ஓரளவுக்கு நிறைவேறத்தான் செய்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அது மாத்திரமல்ல, இந்த இஸ்ரவேல் தேசத்தில் நடக்கப் போகிற எல்லாவற்றையும் தேவன் முன் அறிவித்ததினால, அதை வேதாகமத்திலே எழுதி வைத்திருக்கிறதுனால இந்த வேதாகமத்தை படிக்கிறவர்கள் தேவன் சொன்னபடியே நடந்திருக்கிறதே என்று பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஏசாயா 44:7 பாருங்கள். என்னைப் போல எதையாகிலும் வரவழைத்து இன்னின்னது என்று முன்னறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார்? நிகழ்காரியங்களையும் வருங்காரியங்களையும் தங்களுக்கு அவர்கள் அறிவிக்கட்டும். ஆம், இப்படியெல்லாம் நடக்கும் என்று வரிசையாக சொல்லக்கூடியவர்கள் யார் என்று கேட்கிறார். இஸ்ரவேல் தேசத்தின் வாழ்க்கையில் மோசே சொன்னபடியாகவே எல்லாம் நடந்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன்னறிவித்ததும் இல்லையோ? தேவன் எல்லாவற்றையும் முன்னரே சொல்லுகிறார். அந்த தேசத்தின் வாழ்க்கையில் தேவன் சொன்னபடி நடந்தது என்பதை மற்றவர்கள் பார்க்கும்போது இது எப்படி சாத்தியம் என்கிற கேள்வியை அவர்கள் எழுப்பப் போகிறார்கள். இதற்கு நீங்களே என் சாட்சிகள் என்று சொல்கிறார். இஸ்ரவேல் தேசமானது தேவன் சொன்ன பிரகாரமாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து சாட்சியாக இல்லை என்றாலும் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதற்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள். எப்படி? அவர் சொன்னபடி நடக்காமல் அதற்கான துன்பங்களை எல்லாம் அவர்கள் அனுபவிக்கும் போது பார்க்கிறவர்கள் தேவன் சொன்னபடி நடக்காததுனால இந்த துன்பங்கள் இவர்களுக்கு வருகின்றன, தேவன் சொன்னது சரிதான் என்பதை அதன் மூலமாகவும் புரிந்து கொள்வார்களாம். இவ்வாறாக இஸ்ரவேல் தேசம் ஒரு சாட்சியாக இருந்தது. இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளெல்லாம் அவர்கள் கேட்டு கீழ்ப்படிந்திருந்தால் எவ்வளவு பெரிய சாட்சியாக அவர்கள் இருந்திருப்பார்கள். ஆனால் அவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், செவிடரே கேளுங்கள், குருடரே நீங்கள் காணும்படி என்னை நோக்கி பாருங்கள். என்னுடைய தாசன் குருடனாக இருக்கிறானே, என் தூதன் செவிடனாக இருக்கிறானே என்று அவர் வேதனைப்படுவதை ஏசாயா 42 18, 19, 20 பார்க்க முடிகிறது. அநேக காரியங்களை கண்டும் கவனியாது இருக்கிறாய், அவனுக்கு செவிகளை திறந்தாலும் கேளாதே போகிறான். வேதாகமத்திலிருந்து அநேக சத்தியங்களை புரிந்து கொண்ட தேவனுடைய மனிதர்கள் கண்டும் கவனியாதவர்களாக, செவிகளை திறந்தாலும் கேளாதவர்களாக இருந்தால் தேவன் என்ன செய்வார்? இப்படிப்பட்ட ஒரு வேதனையை அவருக்கு நாம் தரலாமா என்பதை நாம் யோசித்து பாருங்கள். இஸ்ரவேல் தேசம் எனும் வேலைக்காரர் தேசமாக தேவன் தனக்கு தந்த வேலையை செய்யவில்லை. தனி மனிதர்கள் செய்திருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகளை போன்றவர்கள், தானியேலை போன்றவர்கள், இன்னமும் பல தனி மனிதர்கள் தேவன் தங்களுக்கு கொடுத்த வேலையை செய்து முடித்திருக்கிறார்கள். ஆனால் தேசமாக அது தன்னுடைய வேலையை செய்யவில்லை. எல்லா காலங்களிலும் அமைப்புகள் இப்படித்தான் இருந்திருக்கின்றன என்பதை நாம் யோசித்து பார்க்கும்போது இந்த அமைப்பிலே பங்கு வகிக்கிற நாம் எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அமைப்பை குறை கூறிக்கொண்டு நான் என் இஷ்டப்படி வாழலாம் என்கிற எண்ணமும் நமக்கு ஒரு காலத்திலும் வராதிருப்பதாக. அமைப்பை குறை சொல்வது அல்ல நம்முடைய வேலை. நாம் தேவன் விரும்புகிற பிரகாரமாக அன்பிற்கு சாட்சிகளாக வாழ வேண்டும் என்பதுதான் முக்கியம். அதை செய்வதற்கு நம்மில் எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? கோரேஸ் எனும் ஒரு தாசனை குறித்தும் வேதாகமம் பேசுகிறது. அவனையும் தேவன் அழைத்திருக்கிறார். கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்கிறார். முன்னரே சொல்லிவிட்டு அது அப்படியே நடப்பதை பார்க்கும்போது யாரால் இப்படி சொல்ல முடியும்? தேவன் மாத்திரமே இதை சொல்ல முடியும். இவர் யார்? இந்த தேவனை நான் பின்பற்றப் போகிறேன் என்று மக்கள் தீர்மானம் செய்ய தகுந்த விதத்தில் கோரேசை குறித்தும் ஆண்டவர் இவ்வாறு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார்.
ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் கூட தேவன் இப்படி முன்னரே சொல்லுவார் என்பதை நம்பாமல் இந்த வசனங்கள் எல்லாம் இது நடந்து முடிந்த பிறகு எழுதப்பட்டவை என்று சொல்லுகிற ஒரு கேவலம் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிறது. அப்படிப்பட்ட கேவலமான தன்மையை நாம் செய்யாதிருக்கும்படி தேவன் நம்மை பாதுகாப்பாராக. அவனுடைய பிறப்புக்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னர் தானே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அவனை பற்றி தீர்க்க தரிசனமாக தேவன் உரைத்திருக்கிறார். அவன் என்ன செய்வானாம்? எருசலேமை பார்த்து நீ கட்டப்படு என்று சொல்வான், தேவாலயத்தை பார்த்து நீ அஸ்திபாரப்படு என்று சொல்வானாம். அது நடந்ததா என்றால் ஆம், நடந்தது. அவன் அதை செய்ய தகுந்த விதத்தில் தூண்டப்படுவதற்கு முன்னராகவே தீர்க்க தரிசனம் சொன்ன ஆண்டவர் அவனுடைய ஆட்சியின் காலத்தில் அவனுடைய வெற்றி எத்தகையதாக இருக்கும் என்பதையும் முன்னரே சொல்லியிருக்கிறார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு, என்னை நீ புரிந்து கொள்ளத்தக்கதாக, நான் யார் என்பதை நீ அறிந்து கொள்ளத்தக்கதாக, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆம், இவற்றையெல்லாம் அவன் பெறும்போது தேவன் இதை தருகிறார் என்று அவன் அறிந்து கொள்ள வேண்டுமாம். அது மாத்திரமல்ல, மற்ற தேசங்கள் கூட இந்த கோரேசின் மூலமாக இந்த தேவனை அறிந்து கொள்ளத்தக்கதான சூழ்நிலையை அவர் ஏற்படுத்துவார் என்று ஏசாயா 45 சொல்கிறது. என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு எல்லா இடங்களிலும் நானே தேவன் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. இவனுக்கு தேவனை தெரியாது, ஆனால் இவன் மூலமாக தேவன் பலவற்றை செய்கிறார். அப்படி செய்யப்போகிறார் என்பதை முன்னரே சொல்லியிருக்கிறார். அப்படி முன்னரே சொல்லவில்லை என்றால் நான் தான் இதை செய்தேன் என்று அவன் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லை, தேவனே இதை செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஏற்கனவே தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் இவற்றை சொல்லியிருக்கிறார். இந்த சம்பவங்கள் நிறைவேறுவதை பார்க்கிறவர்கள், இது ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்டவை என்பதை பார்க்கிறவர்கள், இவரே கர்த்தர், இவரை தவிர வேறொருவர் இல்லை என்பதை புரிந்து கொள்வார்களாம். அதற்கு வசதியாக இந்த கோரேசுக்கும் தேவன் சில உதவிகளை செய்வதாக சொல்லியிருக்கிறார். ஏசாயா 45:1 பாருங்கள். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை, அதாவது தேசங்களை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைப்பேன். 3 முக்கியமான பேரரசுகளை இந்த கோரேசு கைப்பற்றினார். சாதாரண சிற்றரசாக இருந்த கோரேசு பேரரசாக மாறியது மேதிய பேரரசை கைப்பற்றிய பிறகு. இது கிமு 550 நடந்தது. அக்மேதா எனும் பட்டணத்தை பிடிக்கத்தக்கதாக கோரேசு சென்றபோது ஹார்பகஸ் என்னும் படைத்தலைவரின் ஆட்கள் அக்மேதா பட்டணத்தின் கதவுகளை திறந்து வைத்து கோரேஸ் உள்ளே நுழைவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார்கள். இந்த வரலாற்றை படித்து பாருங்கள், அது மிகவும் ஆர்வமூட்டக்கூடியதாக இருக்கும். வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். கிமு 547 சர்தை எனும் பட்டணத்தை முற்றுகை போட்டிருந்தார்கள். லீதியா என்று இன்னொரு பேரரசு. இந்த பேரரசும் மேதிய பேரரசும் திருமணத்தின் மூலமாக தொடர்பு கொண்டவர்கள், உறவினர்கள். அக்மேதாவை கோரேசு வீழ்த்திய மாத்திரத்தில் லீதியாவும் பாபிலோனும் எகிப்தும் ஒன்று சேர்ந்து கோரேசை எதிர்க்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். அதற்கெல்லாம் நேரம் கொடுக்காமல் இவன் சர்தையை தாக்குகிறான். சர்தையை முற்றுகை போட்டிருக்கிறார்கள். உள்ளே நுழைவது என்பது எளிதான வழி இல்லை. ஆனால் சில வீரர்கள் அந்த கோட்டை அமைந்திருந்த மலையில் மிகவும் சரிவான பகுதியில் இருக்கிற ஒரு வழியை கண்டுபிடித்து அந்த வழியின் வழியாக அவர்கள் மேலே சென்று கோட்டை கதவை திறந்து விடுகிறார்கள். எந்த எதிர்ப்புமின்றி கோரேசுடைய படை உள்ளே நுழைகிறது.
அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பொதுவாக யுத்தங்கள் நடக்கும்போது இப்படிப்பட்ட பட்டணங்களை வீழ்த்துவதற்கு கதவுகளை உடைத்து உள்ளே செல்வார்கள். ஆனால் ஆண்டவர் கோரேசுக்கு முன்னராகவே சொல்லியிருக்கிறார், கதவுகளை நான் உனக்கு திறந்து வைப்பேன், கதவுகளை உடைக்காமல் நீ உள்ளே செல்வாய், அப்படி சென்று அங்கே இருக்கிற பொக்கிஷங்களை எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னார். சரதியை பிடித்தபோது அது உண்மையிலேயே நிறைவேறியது. அந்த காலத்தில் இருந்த ராஜாக்களிலே மிகவும் மிகவும் பணக்கார ராஜா இந்த லீதிய அரசனாகிய கிரீசஸ் என்பவன். அந்த கிரீசஸை வென்றதன் மூலமாக இந்த புதையல்கள் எல்லாம் அவனுக்கு கிடைத்தன. கிமு 539ஆம் ஆண்டில் இதே போன்று பாபிலோனும் கோரேசினாலே கைப்பற்றப்பட்டது. இந்த பட்டணத்திலும் கதவுகளை உடைத்துச் செல்வது என்பது மிகவும் எளிதான ஒன்று அல்ல. ஆனால் நகரத்தின் நடுவில் பாய்ந்து செல்கிற ஆற்றில் வற்ற வைத்து அந்த ஆறு ஓடின அந்த படுகையிலே தன்னுடைய படை வீரர்களை அனுப்பி ஆற்றிலிருந்து கோட்டைக்குள் நுழைவதற்காக வைத்திருந்த கதவு திறந்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கோரேசுடைய படை உள்ளே நுழைந்தது. இந்த சம்பவத்தை நாம் தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். 5ஆம் அதிகாரத்தில் அவர்கள் குடித்து வெறித்து இருந்த சமயத்தில் கதவுகளை பூட்டாமல் வைத்திருந்தார்கள். படை உள்ளே எளிதில் நுழைந்தது. இவ்வாறாக இந்த கோரேஸ் எனும் தம்முடைய தாசனை ஊழியத்திற்காக ஆண்டவர் அழைத்த போது, அவனை ஊழியத்திற்காக அபிஷேகம் பண்ணிய போது தேவன் சொன்னபடி சம்பவங்கள் நிகழ்ந்ததை வரலாறு நமக்கு காட்டுகிறது. அபிஷேகம் பண்ணின என்கிற இந்த வார்த்தையிலிருந்து தான் மேசியா என்கிற வார்த்தையும் வந்திருக்கிறது. இவனும் ஒரு விதமான மேசியா தான், அதாவது ஒரு விதமாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். தேவன் அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்தார். அந்த வேலையை அவனே செய்து முடித்தான். அவர் சொல்கிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் இது. நீ உள்ளே நுழைவதற்கு முன்னராக அங்கே தேவையான ஏற்பாடுகளை எல்லாம் நான் செய்து வைக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். வரலாற்றை கூர்ந்து கவனித்து வாசித்து பார்த்தால் இது எவ்வளவு தூரம் உண்மை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இதையெல்லாம் ஆண்டவர் எதற்காக செய்கிறார்? நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் என்று சொல்கிறார். யாக்கோபுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கிறேன், அந்த வேலையை அவன் செய்ய வேண்டும். அந்த வேலை நிறைவேற தகுந்த விதத்தில் அங்கே ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்திருந்தேன். ஆனால் இவர்கள் ஆலயத்தை மனதில் வைத்து என்னை மறந்து விட்டார்கள். பல சமயங்களில் எது முக்கியமோ அதை மறந்துவிட்டு முக்கியம் அல்லாததை முக்கியப்படுத்துகிற தன்மை நம்ம எல்லாரிடத்திலும் இருக்கிறது. இன்றைக்கும் நாம் அதை செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அவர்தான் முக்கியம் என்பதை மறந்துவிட்டு அவர் கொடுத்த மற்றவற்றை முக்கியப்படுத்துகிற தன்மை நம்மிடத்தில் இருக்கும்போது சாத்தான் நம்மை வெல்லுவது எளிதாகி விடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இஸ்ரவேல் இருந்தபோது அந்த ஆலயத்தை அழிக்க வேண்டியது அவசியமாகிவிட்டது. இப்போது மறுபடியும் ஆலயம் கட்டுவதற்கு தேவையான உதவிகளை இந்த கோரேசு செய்ய போகிறார். ஒரு கருத்தை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். தேவனுடைய வேலைக்காரர்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்க வேண்டும். கோரேசு என்கிற வேலைக்காரனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேல் எனும் வேலைக்காரனுக்கு நீ உதவி செய்ய என்று சொல்கிறார். அதை மறந்து வேலைக்காரர்கள் நம்ம யார் பெரியவன் என்று போட்டி போடுவதில் அர்த்தமே இல்லை. நாம் ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்பதற்காக படைக்கப்பட்டவர்கள். நமக்கு ஒரே ஒரு வேலை தான் தேவனை வெளிப்படுத்துவது. அந்த வெளிப்படுத்துகிற வேலையை நாம் ஒன்றாக சேர்ந்து செய்ய வேண்டியது இருக்க, நாம் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டு கொண்டிருப்போம் என்றால் நாம் யாரை வெளிப்படுத்துகிறோம்? தேவனை அல்ல, சாத்தானை தான் நாம் வெளிப்படுத்துகிறோம். குறை சொல்வதே என்னுடைய வேலையாக இருக்கும் என்றால் அது தேவனுடைய குணம் அல்லவே, அது சாத்தானுடைய குணம் அல்லவா? அந்த குணத்தை நாம் வெளிப்படுத்துவதனாலே நாம் எவ்வாறு தேவனுக்கு ஊழியக்காரர்களாக இருக்க முடியும்? நம்முடைய வேலை என்ன என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம். கோரேசுக்கு அது புரிந்தது. அவன் சொல்லுகிறான், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களையெல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஆம், எல்லாவற்றையும் தேவன் எனக்கு தந்தார். தேவன் என்ன சொல்லுகிறாரோ நான் அதை செய்ய போகிறேன் என்று கோரேஸ் அறிவித்ததாக வேதாகமம் சொல்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு யாரெல்லாம் போக ஆசைப்படுகிறீர்களோ அவர்களெல்லாம் போங்கள் என்று சொல்கிறார்.
எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லோரும் எழுப்பினார்கள் என்று எஸ்ரா 1:5 சொல்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி சொன்னபடி 70 ஆண்டுகளுக்கு பிறகு இது நடந்தது. எனவே இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுதவர்கள் எல்லாம் அவர்கள் காலத்திலும் சரி, இந்த காலத்திலும் சரி, தேவன் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறதாக அமைய முடியும். இது மிகவும் மிகவும் முக்கியமானது. தேவன் தாம் சொன்ன வார்த்தையை நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்பதை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். இதையெல்லாம் நமக்கு சொல்லி, நான் தான் தேவன், என்னை பின்பற்றுங்கள் என்று தேவன் அழைக்கிறார். நம்மை கட்டாயப்படுத்தவில்லை, நமக்கு உரிமையை கொடுத்து நீ இதை செய் என்று தேவன் அழைக்கிறார். இந்த தேவன் எவ்வளவு நல்லவர் சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. கோரேஸ் எனும் வேலைக்காரன் தேவன் தனக்கு கொடுத்த வேலையை செய்து முடித்தான் என்று வரலாறும் வேதாகமும் சொல்கின்றன. இன்னொரு தாசனை குறித்தும் இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. இவர் மிகவும் முக்கியமானவர். இவர் பெயர் இயேசு. இவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை பாருங்கள். தேவன் இவரையும் இந்த வேலையை செய்யத்தக்கதாக அழைத்திருக்கிறார். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். எல்லா தேசத்து மக்களுக்கும் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு வெளிச்சமாக இந்த இயேசு இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அவர் கூக்குரடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். யாரையும் அவர் வேண்டாம் என்று தள்ளுவது இல்லை. நெறிந்து போன நாணல் போன்று இருந்தாலும் அதை அவர் முறிப்பது இல்லை. திரி மங்கி எரிந்தாலும் அதை அணைப்பது இல்லை. அதை தூண்டிவிடத்தான் அவர் முயற்சி எடுப்பாரே என்று அணைப்பதற்கு அவர் முயற்சி எடுப்பதே இல்லை. நீங்கள் எல்லாம் பரலோகத்திற்கு போகவே மாட்டீர்கள், நீங்கள் பாவிகள், நீங்கள் மோசமானவர்கள் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. எல்லோரையும் திருத்துவதற்கு அவர் என்ன முயற்சி எடுக்க வேண்டுமோ அதை முயற்சியைத்தான் அவர் எடுக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். எல்லா வேலைக்காரர்களுக்கும் தேவன் உதவி செய்தது போல இந்த இயேசு எனும் தாசனுக்கும் தேவன் உதவி செய்தார். எப்படிப்பட்ட உதவி செய்தாராம்? என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். ஒரு மனிதன் வாழ வேண்டிய பிரகாரமாகத்தான் அவரும் இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கிறார். அவர் தேவன்தான், ஆனால் தன்னுடைய தேவ தன்மையை அவர் பயன்படுத்தாமல், தேவனுடைய அதிகாரத்தை அவர் பயன்படுத்தாமல் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்ந்திருக்கிறார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. அப்படியானால் அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட வல்லமைகளின் வெளிப்பாடு எப்படி என்ற ஒரு கேள்வியை எழுப்பினோம் என்றால் அதற்கு பதில் இங்கே இருக்கிறது. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். பரிசுத்த ஆவியானவரால் அவர் நடத்தப்பட்டார். இந்த வாய்ப்பு நமக்கும் இருக்கிறது அல்லவா? எனவே அவர் செய்தது போன்ற வேலையை நாமும் செய்ய முடியும் என்கிற ஒரு உணர்வை நாம் இதன் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஆவியானவருடைய ஆளுகையில் அவர் செயல்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. யோவான் 3:34 இவர் வாசிக்கிறோம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். இதே போல சம்பூர்ணமாக தம்முடைய ஆவியை மேல் பொழிவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் என்று தீத்துவுக்கு எழுதும்போது பவுல் குறிப்பிடுகிறார். அளவில்லாமல் தமது ஆவியை அவருக்கு மாத்திரம்தான் என்று இல்லை, இன்றைக்கு உங்களுக்கும் அவர் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆவியானுடைய நடத்துதலாலே இயேசு தேவனுடைய சித்தப்படி எல்லாம் செய்தார் என்பதை வேதாகம் நமக்கு காட்டுகிறது. அவர் செய்கிற வேலை எப்படிப்பட்ட வேலை? குருடருடைய கண்களை திறத்தல், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவித்தல் ஆகிய வேலைகளை அவர் செய்வார் என்று வேதாகம் சொல்கிறது. கண்களிருந்தும் பார்க்காமல் இருந்தவர்கள், காதுகளிருந்தும் கேட்காமல் இருந்தவர்களை தேவன் குணப்படுத்துகிறார் என்பதை காட்டத் தகுந்த விதத்திலே உண்மையிலேயே மாம்ச கண்கள் தெரியாமல் இருந்த அநேக குருடருக்கு பார்வை கொடுத்தார். செவிடருடைய காதுகளை அவர் திறந்தார். இருளில் இருக்கிறவர்களை விடுதலை பண்ணி
வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நடத்தினார். ஏசாயா 42:7 ஒரு வாசிக்கிறோம், கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். இங்கே ஜனம் என்பது இஸ்ரவேல், ஜாதிகள் என்பது மற்ற தேசங்கள். அதாவது ஜனம் என்பது தேவனை அறிந்தவர்கள், ஜாதி என்பது தேவனை அறியாதவர்கள். தேவனை அறிந்தவர்களுக்கு அவர்தான் உடன்படிக்கை. தேவனோடு நாம் செய்திருக்கிற உடன்படிக்கை நிறைவேற வேண்டும் என்றால் அது நம்முடைய முயற்சியினால் அல்ல, அவரால் தான் அது நடக்கிறது. அடுத்த காலாண்டு முழுவதும் உடன்படிக்கை பற்றி தான் நாம் படிக்கப் போகிறோம். இந்த உடன்படிக்கை எப்படிப்பட்டது என்பதை நாம் படிக்க இருக்கிறோம். 13 வாரங்களும் இந்த உடன்படிக்கையின் தன்மைகள் எப்படிப்பட்டது, நாம் எப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதங்களை அதற்குள்ளாக காண முடியும் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த உடன்படிக்கை என்பது இயேசுதான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்தான் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் எவ்வளவு பெரியது. அடுத்த காலாண்டு பாட புத்தகத்திலே ஒரு கதை ஒன்று கொடுத்திருக்கிறார். ஒரு சிறுவன் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்படுகிறான். அவன் மிகுந்த ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவன், வசதி இல்லாதவன். ஒரு டம்ளரிலே பால் கொண்டு வந்தால் அவன் பாதி அளவு தான் அதை குடிக்க வேண்டும், மீதி பாதியை தன்னுடைய அண்ணனுக்கு கொடுக்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் இவ்வாறு பகிர்ந்து கொண்டு தான் சாப்பிட வேண்டும். திருப்தியாக முழுவதையும் சாப்பிடுவதற்கு அங்கே வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் மிகவும் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவன் அவன். மருத்துவமனையில் அவனுக்கு உணவு கொண்டு வந்தார்கள். ஒரு பெரிய டம்ளர் நிறைவாக பால் கொண்டு வந்து அவனிடத்தில் கொடுத்தார்கள். அந்த பாலை பார்த்தான். அந்த நர்ஸை பார்த்து கேட்டான், இந்த பாலிலே எந்த அளவு வரைக்கும் நான் குடிக்க வேண்டும் என்று கேட்டான். உடனே அந்த பெண் சொன்னார், முழுவதும் உனக்குத்தான், முழுவதையும் நீ குடிக்கலாம். அப்படியா, முழுவதையும் நான் குடிக்கலாமா? ஆம். அந்த பெண்ணுடைய கண்களிலே கண்ணீர் கசிந்தது. எந்த அளவுக்கு ஏழ்மையான நிலையிலிருந்து அவன் வந்திருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ள முடிந்தது. நாமும் கூட அப்படித்தான், நாம் இருக்கிற இருள் அப்படிப்பட்டது தான். ஆனால் இந்த இயேசுவை பார்க்க பார்க்க நமக்கு என்ன புரிகிறது, இந்த அளவுக்கு அன்புடையவராய் என்னுடைய ஆண்டவர், முழுவதும் எனக்குத்தானா? ஆம், இந்த இயேசு எனும் தாசன் நமக்கு உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு நிறைவேற வேண்டும் என்றால் அது அவர் மூலமாகத்தான், அவரால் தான் நடக்கிறது, வேறு வழியே இல்லை. அது மாத்திரமல்ல, இந்த வெளிச்சத்தை இந்த உலகம் முழுவதும் பெற்றுக்கொள்ள தகுந்த விதத்திலும் இந்த தாசன் வெளிச்சமாக இருக்கிறார். கற்றுண்டவர்களை நோக்கி நீ புறப்பட்டு போ என்று சொல்லப் போகிறார். இருள் இருக்கிறவர்களை பார்த்து வெளிப்படுங்கள் என்று சொல்லப் போகிறார். இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் இருந்தார். புதிய ஏற்பாடு அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, உலகம் முழுவதற்கும் இவர் தேவன். ஏசாயா 49:6 தேவன் சொல்வதை பாருங்கள், யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாயிருப்பது அற்ப காரியமாயிருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்திற்கு மாத்திரம்தான் என்று நீர் இல்லை. அப்படி செய்வது ஒரு அற்பமான வேலை. அந்த அற்பமான வேலையை செய்வதற்கு நான் உண்மை அனுப்பவில்லை. புரிகிறதா? சில சமயங்களில் தேவன் எனக்கு மாத்திரம்தான் என்று சொல்வதற்கு நாம் பிரயாசப்படுகிறோம். ஆனால் இவர் யார், எப்படிப்பட்டவர்? நீ பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன் என்று சொல்கிறார். ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திற்கு மாத்திரம்தான் நான் தேவன் என்று சொல்வது போல ஒரு வேலையை நீ செய்வது அற்ப காரியம் என்று சொல்கிறார். பூமியின் கடைசி பரியந்தம் எல்லா ஜாதிகளுக்கும் அவர் ஒளியாக இருக்க வேண்டும். நான் எப்போதும் சொல்வது போல, இவர் ஒரு குலதெய்வம் இல்லை, இவர் சர்வலோகத்திற்கும் தேவன். இதை மறந்து அவர் எனக்கு மாத்திரம்தான் தேவன் என்று சொல்வது அவரை ஒரு குலதெய்வமாக ஆக்க எடுக்கிற முயற்சி. பிசாசின் இந்த செயலுக்கு ஒரு நாளும் நாம் இடம் கொடுக்காதிருப்போமாக. யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராதே போகிறது. இயேசு எனும் தாசன் சொல்லுகிறார், யாக்கோபை திருப்புவதற்காக என்னை துவக்கத்திலிருந்து தானே என்னை தாசனாக வைத்தார், ஆனால் இஸ்ரவேல் கேட்கவில்லை. ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன், என் தேவனின் பலனாயிருப்பார் என்கிறார். சொல்வதை செய்வதுதான் வேலைக்காரனுடைய வேலை.
வெற்றியா தோல்வியா என்று பார்ப்பது வேலைக்காரனுடைய வேலை இல்லை. நாம் அப்படித்தான் பல சமயங்களில் வெற்றியை நாம் கணக்கிட பார்க்கிறோம். இந்த வெற்றி இல்லையே என்று சோர்ந்து போகிறோம். உனக்கு வெற்றி இல்லையே என்று நம்மை குற்றப்படுத்துவதற்கும் மக்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய வேலை, ஒரு வேலைக்காரனாக அவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்வது தான். நாம் எதிர்பார்க்கிற ஒரு பலன் கிடைக்காவிட்டாலும், எதிர்பார்க்கிறபடி எல்லாம் நடக்காவிட்டாலும், தேவன் நம்மை கனப்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஒருவேளை என்னுடைய வேலை பிரயோஜனமே இல்லாமல் போய்விடுமா என்றால் இல்லை. எல்லாம் அறிந்த ஆண்டவர் பிரயோஜனம் இல்லாத ஒரு வேலையை செய்வதற்காக உன்னை அழைத்திருப்பார். ஏசாயா 53:11 இந்த தாசன் சொல்வதை பாருங்கள். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். ஆம், திருப்தி கிடைக்கும். மாறினவர்கள் இருப்பார்கள். என் தாசனாகிய நீதிபரர், தாசனை பற்றி தான் இந்த வசனம் சொல்கிறது. என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். தேசமாக இஸ்ரவேல் மாறாமல் இருக்கலாம், ஆனால் தனி மனிதர்கள் மாறுகிறார்கள். தேசமாக இஸ்ரவேல் இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டது, ஆனால் தனி மனிதர்கள் மாறினார்கள். தேவனை அறிவதனால் நீதிமான் ஆகிறோம் என்பதையும் இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. நாம் நீதிமான் ஆவது தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்வதன் மூலமாகத்தான். அந்த வேலையை செய்வதற்குத்தான் இந்த தாசர்கள் அழைக்கப்படுகிறார்கள். கோரேஸ் எனும் தாசன் கூட ஆலயத்தை கட்டியதன் மூலமாக, அந்த ஆலய வழிபாடுகள் மூலமாக தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தான். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை என்னுடைய வாழ்க்கையில் நான் வெளிப்படுத்துகிறேனா என்று யோசித்து பாருங்கள். இயேசு எனும் தாசன் எவ்வாறு தேவனை பற்றிய வெளிச்சத்தை கொடுத்தாராம்? யோவான் 1:18 சொல்கிறது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இயேசுவிலே நாம் பார்க்கிறோம். இப்போதும் கூட மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், தேவன் கோபத்தோடு இருக்கிறார், இயேசு தான் நல்லவர், அந்த கோபக்கார தேவனை சமாதானப்படுத்துவதற்கு இந்த இயேசு முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் எல்லோரும் இயேசுவை புரிந்து கொள்ளவில்லை. இயேசுவை புரிந்து கொள்ளவில்லை, தேவனையும் புரிந்து கொள்ளவில்லை. தேவனை சரியாக புரிந்து கொள்வது மிகவும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. நமக்கும் அந்த வேலையை தான் கொடுத்திருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை என்று யோவான் தன்னுடைய நிருபத்தில் சொல்கிறார். அப்படியானால் எப்படி தேவனை பார்க்க முடியுமோ? வேதாகமத்தை வாசிக்கிறவர்கள் இயேசுவின் மூலமாக தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளலாம். வேதாகமத்தை வாசிக்காதவர்கள் எப்படி அறிந்து கொள்ளப் போகிறார்கள்? நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தார், தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். நாம் எவ்வாறு மற்றவரிடத்தில் அன்பாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்படி அன்பாக வாழ்வது தான் தேவனுக்கு சாட்சியாக இருப்பதாகும். மற்றவர்கள் கண்களால் பார்க்க முடியாத தேவனை நம் வாழ்க்கையின் மூலமாக அவர்கள் பார்க்க வேண்டும். இயேசு எனும் வேலைக்காரன் தேவன் தனக்கு கொடுத்த வேலையை செய்து முடித்தார். நாம் என்ன செய்ய போகிறோம் என்கிற கேள்வியை கேட்டுப்பார்கள். இஸ்ரவேல் எனும் தாசன் ஒரு தேசமாக அந்த வேலையை செய்யவில்லை என்றாலும் அங்கே இருந்த அநேக தாசர்கள் அந்த வேலையை செய்தார்கள். கோரேஸ் எனும் தாசன் தனக்குரிய வேலையை, தனக்கு தேவன் கொடுத்த வேலையை செய்து முடித்தான். இயேசு எனும் தாசர் அதே போன்று தனக்குரிய வேலையை செய்து முடித்தார். நாம் இந்த வேலையை செய்து முடிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனம் எனக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று ஏசாயா 43:10 சொல்கிறது. இந்த தேவனே தேவன், இவரே உலகத்தை படைத்தவர், இவரிடத்தில் தான் ரட்சிப்பு இருக்கிறது என்று சொல்வதற்கு நாமும் தேவன் தெரிந்து கொண்ட தாசனம் தேவனுக்கு சாட்சிகளாக இருக்கிறோமா? உங்களை பார்க்கிறவர்கள் உங்களிலே எதை பார்க்கிறார்கள் என்று கேட்டு பாருங்கள். தேவனுடைய சாயல் இன்றைக்கு எல்லா மனிதர்களிலும் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தேவனுடைய தன்மை எல்லா மனிதர்களிலும் இருக்கிறது. இதுதான் தேவன் என்று அறிந்து கொண்டவர்கள், தேவனை அறியாதவர்கள். இந்த இரண்டு கூட்டங்களிலுமே அவருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த இரண்டு கூட்டங்களிலுமே அவரை ஒதுக்குகிறவர்களும் இருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை பாருங்கள். அநேகருக்கு இந்த சம்பவம் தெரிந்திருக்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சோளிங்கர் என்கிற ஊரை அடுத்து இருக்கிற புலிவலம் அரசு உயர்நிலைப் பள்ளியில்
ஆங்கில ஆசிரியையாக இருக்கிற முல்லை என்பவருக்கு இந்த ஆண்டு குடியரசு தினத்தில் நம்முடைய முதலமைச்சர் வீரதீர செயலுக்கான அண்ணா விருது கொடுத்திருக்கிறார். இந்த ஆசிரியை என்ன வீரதீர செயலை செய்தாராம்? கடந்த ஆண்டு 2020 ஜனவரி 29 26 மாணவர்களுக்கு அவர் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். திடீரென்று எரிவாயு கசிவது போல ஒரு வாசனை அவருக்கு வீசியிருக்கிறது. ஏதோ ஆபத்து பிரச்சனை என்பதை புரிந்து கொண்டவர் மாணவர்களை உடனடியாக வெளியே செல்லுமாறு கூறுகிறார். மாணவர்களாலும் வெளியே ஓட வருகிறார்கள். அவர் உள்ளே இருந்து எல்லோரையும் அனுப்புகிறார். வெளியே வருவதற்கு சற்று முன்னராக இவருடைய பை உள்ளே இருப்பதை பார்த்த ஒரு மாணவி அந்த பையை எடுப்பதற்கு ஓடுகிறார். எங்கே போகிறாய் என்று இவர் தடுக்கிறார். உங்களுடைய பை உள்ளே இருக்கிறது என்று சொல்லும்போது, இல்லை இல்லை நீ போ, நீ வெளியே ஓடிவிடு, நான் பார்த்து கொள்கிறேன் என்று இவர் உள்ளே சென்று அந்த பையை எடுத்து வருவதற்கு முன்னராக பக்கத்து வீட்டில் அந்த கேஸ் சிலிண்டர் வெடித்து இவர்களுடைய பள்ளியின் மதில் விழுகிறது. விழுந்த மதில் இவருடைய காலிலே விழுகிறது. இவரை எடுத்துக்கொண்டு அரசு மருத்துவமனைக்கு ஓடுகிறார்கள். இங்கே பார்க்க முடியாது என்று அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள். வேலூரிலே ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்க்கிறார்கள். எங்களால் முடியாது என்று அவர்களும் மறுத்து விடுகிறார்கள். சென்னையில் ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்த்தார்கள். 20 நாள் மயக்க நிலையில் இருந்திருக்கிறார். 20 நாட்களுக்கு பிறகு உணர்வு வந்தபோது தன்னுடைய காலை அசைக்க முடியாத நிலையில் அவர் இருக்கிறார். அப்போது தான் என்ன நடந்தது என்று அவரிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 8 அறுவை சிகிச்சை செய்திருக்கிறார்கள். 9 கம்பிகள் இவருடைய காலிலே பொருத்தியிருக்கிறார்கள். 2 மாதங்கள் கழித்து வீடு திரும்பினார். இப்போது இயல்பாக நடக்க முடியாது. அதற்கென்று வடிவமைத்த ஒரு ஷூவை போட்டுக்கொண்டால் ஓரளவுக்கு நடக்க முடியும் என்கிற நிலையில் இருக்கிறார். கால் வேதனையாக இருக்கிற சமயத்தில் பிள்ளைகளும் கணவரும் அவருக்கு ஆறுதலாக பேசுகிறார். உனக்கே இந்த வம்பு, பிரச்சனை என்ற மாத்திரத்தில் நீ தப்பி ஓடி வந்திருக்கலாமே என்று இந்த கணவரும் பிள்ளைகளும் சொல்லவில்லை. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார்கள். இன்றைக்கு உலகம் அப்படி தானே இருக்கிறது. பிரச்சனை என்றால் நாம் தப்பித்து விட வேண்டும் என்று தானே முயற்சி எடுக்கிறது. வலியோடு கஷ்டப்படும் போது கணவர் சொல்வாராம், பிள்ளைகள் யாராவது மாட்டிக்கிருந்தால் இப்படி தானே கஷ்டப்பட்டு இருப்பார்கள். பெற்றோர் இவருடைய கையை பிடித்துக்கொண்டு நன்றி சொல்லும்போது நான் பட்ட கஷ்டங்கள் பரவாயில்லை என்று அவருக்கு எண்ண தோன்றுகிறதாம். இந்த 26 மாணவர்களின் குடும்பத்திற்கு இந்த முல்லை டீச்சர் எப்படிப்பட்டவர் என்று யோசித்து பாருங்கள். தன்னுடைய வாழ்நாளில் இவர்கள் முல்லை டீச்சரை மறக்க முடியுமா? நான் அன்று சட்டென்று எடுத்த முடிவு நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் தந்து விட்டது போல் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். உங்கள் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது? தேவனுடைய சாயலை உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார்கள்? இந்த முல்லை டீச்சர் தன்னுடைய மாணவர்களை காப்பாற்றுவதற்காக தன் உயிரையே பணயம் வைத்ததுனால அவரை குறித்து நாம் இன்றைக்கு பேசுகிறோம் அல்லவா? இயேசுவானவர் தன்னுடைய உயிரையே கொடுத்தாரே, அவருடைய அந்த தன்மை நம்மளை வெளிப்படத்தக்கதாக சட்டென்று எடுக்கிற முடிவு வாழ்க்கைக்கு அர்த்தம் தரக்கூடியதாக, மற்றவர்களுக்கு நன்மை தரக்கூடியதாக நாம் என்னவெல்லாம் செய்திருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல பிதாவே, நீர் நல்லவர், நீர் நல்லவர் என்பதை எங்கள் வாழ்க்கையில் காட்ட வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. எங்களை பற்றி யோசிக்கும் போது எங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் உம்மை நினைவு கூற தகுந்த விதத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு எங்களை ஒப்படைக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். இயேசு நாமத்திலே கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.